ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய வீட்டிலிருந்து வெளியேறினார். ஆனால் சில மணி நேரத்தில் அதே மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஃமினான சகோதரர் சகோதரிகளே, இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மனிதர்களில் ஒருவராக இருந்தார் உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலி. அவர் மக்காவில் வாழ்ந்த குறைஷ் குலத்தின் வலிமையான தலைவர்களில் ஒருவராக இருந்தார். ஆரம்பத்தில் அவர் இஸ்லாமுக்கும் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மிகவும் கடுமையான எதிரியாக இருந்தார். ஒரு நாள் மிகுந்த கோபத்தில் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்து வாளை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். அப்போது ஒருவர் அவரிடம் சொன்னார், முதலில் உங்கள் வீட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியுமா? அப்போதுதான் உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தனது சகோதரியும் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டிருப்பதை அறிந்தார். அவர் உடனே தனது சகோதரியின் வீட்டிற்கு சென்றார். அங்கு அவர்கள் குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டிருந்தார்கள். அது சூரா தாஹா. உமர் அந்த வசனங்களை கேட்டபோது அவருடைய இதயம் மெதுவாக மாறத் தொடங்கியது. அவர் அந்த வசனங்களை வாசித்தபோது அது உண்மை என்பதை உணர்ந்தார். பின்னர் உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க சென்றார். முஸ்லிம்கள் அனைவரும் பயந்தார்கள். ஏனெனில் உமர் கோபமாக வருகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் உமர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் வந்து, அல்லாஹுவைத் தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மத் அல்லாஹுவின் தூதர் என்று ஷஹாதா கூறினார். அந்த நாள் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நாள். ஏனெனில் உமர் இப்னு அல் ஹத்தாப் ரலி போன்ற சக்தி வாய்ந்த மனிதர் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு முஸ்லிம்கள் தங்கள் இஸ்லாமை திறந்த வெளியில் பின்பற்ற ஆரம்பித்தார்கள். முஃமினானவர்களே, ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் தவறாக இருந்தாலும் உண்மையை அறிந்தால் அவன் வாழ்க்கை முழுவதும் மாறிவிடும். அல்லாஹ் நமக்கு உண்மையை அறிந்து அதை பின்பற்றும் தௌஃபீக் தருவானாக. இப்படிப்பட்ட இஸ்லாமிய வரலாறுகளை தொடர்ந்து பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.